வணக்கம். நான் சொல்கிறது சரியா, தவறா அப்படிங்கிறத பற்றி நான் எதுவும் யோசிக்கிறதில்ல. என் மனசுக்கு அது சரின்னு பட்டுச்சு அப்படின்னா, அத சொல்கிறதுக்கு நான் தயங்குறதும் இல்ல. சமீபத்தில நடந்த ஒரு நிகழ்வு, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நேத்தைக்கு நடந்த ஒரு நிகழ்வு. பெரும்பாலானவர்கள் பார்த்துருப்பீங்க. தொலைக்காட்சியில நடந்த ஒரு பாட்டுப் போட்டி சம்பந்தமான அ இறுதிப் போட்டி. கரூரை சேர்ந்த ஒரு பொண்ணு, கரூர் குயில் அப்படின்னு சொல்லி பட்டப்பேர்லாம் வச்சு பாராட்டுனாங்க. நல்லா பாடுச்சு அந்த பொண்ணு. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த இளம் வயசில முதிர்ச்சியான ஒரு குரல், மாபெரும் பாடகி சுசீலா அம்மாவுடைய குரலை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு திறமை, அந்த விஷயத்துலலாம் வந்து எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா, நேத்திக்கு மேடையில அவங்களுக்கு கேஏஜி டைல்ஸ் டீலர்ஷிப் குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா இந்த வாய்ப்ப குடுத்த கம்பெனிக்காரங்களுக்கும், ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். என்றென்றைக்கும் நன்றி உணர்வோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னது பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா, முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அவர் நினைவு கூறாம விட்டது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருடலா இருக்கு. வருத்தமா இருக்கு. நேத்தே நான் வந்து ஃபேஸ்புக்கில ஜீ தமிழ் பேஜில வந்து அது கமெண்ட்ட போட்டிருந்தேன். இன்னைக்கு அந்த பொண்ணு இவ்வளோ பெரிய மேடை ஏறி கிட்டத்தட்ட உலகத்தில எல்லாத்துக்கும் தெரியிற அளவுக்கு பிரபல்யமாயிருக்கு. தேனிசை தென்றல் தேவா சார் அவர் ஸ்டுடியோவுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு பாட வச்சிருக்கிறாரு. மற்ற பிரபல இசையமைப்பாளர்களும் அடுத்தடுத்து அவங்களுடைய இசையில் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறாங்கங்கிறத வந்து சமூக ஊடகங்களில் நாமளும் பார்த்துருக்குறோம். இந்த நிலைக்கு அவங்க வந்ததுக்கான காரணம், தன்னிலை மறந்து சமூக சேவையே பெருசு அப்படின்னு நினைச்ச அந்த ஊரில் பணி செய்யக்கூடிய ஒரு ஆசிரியை. நேத்திக்கு மேடையில் இன்னைக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் அந்த டீச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த பொண்ணு ஜெயித்ததை விட இந்த வார்த்தை கண்டிப்பாக பல மடங்கு சந்தோஷம் கொடுத்துருக்கோம். அந்த ஏணியை அவங்க மறந்துட்டாங்க. அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. நேத்திக்கு கூட அவங்க வீடு, அவங்க தாத்தா, அவங்க பாட்டி இவங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடும்போது அந்த பொண்ணு அர்ச்சனா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படி கதறி கதறி அழுதது. மனசுக்கு வேதனையாக தான் இருந்தது. யாருக்குமே வந்து நம்ம வாழ்க்கை நிலை இப்படி இருக்குன்னு நினைக்கும்போது அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனை தான். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணங்கிறத வந்து அவங்க அந்த இடத்துல மறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போவும் இன்னமும் என் மனசில் வந்து அது உறுத்தலவே இருக்குது. சிலர் வந்து கமெண்ட்லலாம் போட்டிருந்தாங்க, அவங்க வந்து அதிக உணர்ச்சி வசப்பட்ட நிலைமையில் இருக்கிறதுனால இதை மறந்துருக்கிறாங்க, அதிகமாக சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க மறந்துருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. அந்த இடத்துல ஒரு தொழில் வாய்ப்பை அமைச்சு கொடுத்தவங்கள நன்றி சொல்ல தெரியுது. இந்த தொலைக்காட்சியில் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கங்கிற அந்த சேனலுக்கு நன்றி சொல்ல தெரியுது. ஆனால் யார் மூலியமாக அந்த சேனலுக்கு வந்தோம் அப்படிங்கிறத வந்து அந்த பொண்ணும் சரி அவங்க அப்பாவும் சரி மறந்துட்டாங்களே அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னோடு சேர்ந்து பலருக்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அது ஒரு வேண்டுகோளாக நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை எப்படி நினச்சிக்கிட்டாலும் சரி, தயவுசெய்து யோகஸ்ரீயோடைய அப்பாவும் சரி யோகஸ்ரீயும் சேர்ந்து ஒரு வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம், நாங்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக நான் படித்த பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த ஆசிரியை என்னை அடையாளம் கண்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி ஊர் திருவிழாவில் பாட வச்சு மற்ற அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக டிவி சேனல்லையும் வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது நாங்கள் வந்து என்றைக்கும் மறக்க மாட்டோம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சு தயவுசெய்து நீ வாங்கிக்கிட்ட அந்த கோப்பையை கொண்டு போய் அந்த டீச்சர் கையில் கொடுத்து ஆசி வாங்கி அதை வந்து பதிவிடுங்க. உண்மையிலேயே நீ கிடைச்ச வெற்றிக்கு அதுதான் அவங்களுக்கு நீ செய்யக்கூடிய ஒரு மரியாதை. பயிற்றுவித்தவர்கள் கடவுளுக்கு சமம். தயவுசெய்து இதை வந்து செய்யுங்க. என்னென்னைக்கும் அவங்கள மறந்துடாதீங்க. நீ மேலும் மேலும் பல வெற்றிகளை அடைஞ்சதுக்கு அப்புறமும்
அந்த ஆசிரியர் குடும்பத்தை என்னென்னைக்கும் நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சு கொடுங்க. முடிஞ்சால் அவன் பள்ளிக்கூடத்துக்கு உனக்கு கிடைக்கிற இந்த வருமானத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு உதவுற மாதிரி செஞ்சு கொடுங்க. இது எல்லாமே உன்னுடைய வெற்றி பாதையுடைய வளர்ச்சிக்கு அடுத்தடுத்த படிக்கெல்லாம் அமையும். நன்றி மறவாத இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேரும் உனக்கு கிடைக்கும். வெற்றி பெற்றதற்கு யோகஸ்ரீக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ.